சித்ரா தேவி உயிரெழுத சொல்லி கேட்டுட்டு போன விஷயம் பார்த்தீங்கன்னா, தாத்தாக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலேயே சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாரு. பானுமதி அம்மாட்டயும் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாரு. என்ன இந்த மாரி நடந்துக்கிறாங்க சித்ரா தேவி, கௌதம் இந்த வீட்ல. சொத்துக்கு போய் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களே! நம்ம இது லாஸ்ட்ல பிரச்சனை வரக்கூடாது பானுமதி. இப்பவே பிரிச்சுடணும் சொத்த அப்படின்னு சொல்லிட்டு, அட்வொகேட்ட வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, சரியாவே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. தாத்தா, பாட்டி இந்த கஷ்டத்திலேயே இவங்க வந்து கேட்டு போனதுனால மகா பார்த்தீங்கன்னா, கோட்டீஸ்வரி பார்க்குறாங்க கோயில்ல. பார்த்துட்டு ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் சொல்லி அனுப்புறாங்க. "கவலைப்படாத, சூர்யா ஒரு நாளைக்கு மாறுவாரு. அவர் அன்பும், பாசம் உனக்கு தான் கிடைக்கும் மகா. நீ செஞ்ச சின்ன தப்பு. அத எப்படி சரி பண்ணலான்னு பாரு அந்த வீட்ல இருந்துகிட்டே. முன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் சந்தோஷமா கலகலன்னு பேசு. அவங்க என்ன பேசினாலும் பரவால்ல. அவங்களுக்கு ஏத்த மாரி நீ பேசிட்டு வாழ் மகா. அப்பதான் நல்லாருக்க முடியும்." அப்படி சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு தெம்பா வராங்க. தாத்தா, பாட்டி சாப்பிடலன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு, "எதுக்கு தாத்தா பாட்டி எனக்கு இன்னமும் கஷ்டத்த குடுக்குறீங்க? நான் செஞ்சது தப்பு தான். ஆனா இன்னமும் என் மேல நீங்க சாப்பிடாம இருந்து எனக்கு கஷ்டத்த தான் குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மகா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தாத்தாவும், பாட்டி எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுறாங்க. மகா கையில மாத்திரைய வாங்கி சாப்பிடுறாங்க. சூர்யா வந்து மகா பண்ணிட்டு போன விஷயத்த பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. மகா கிட்டயே போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, பாட்டிய சாப்பிட வச்சது. நான் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணேன் தாத்தா, பாட்டி சாப்பிடல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீ இப்ப போய் சாப்பாடு குடுத்த உடனே அவங்க 2 பேருமே சாப்பிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்றாங்க. மகா பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க மாறுவீங்க. உங்க அன்பு எனக்கு மட்டும் தான் கிடைக்கும். நான் உங்க பொண்டாட்டிய நீங்க ஏத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு போறாங்க. பார்த்தீங்கன்னா, சூர்யா எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாரு. அவரு இன்னமும் கோவமா தான் இருக்காங்க மகா மேல. கௌதம் சித்ரா தேவி கிட்ட போயிட்டு, "அம்மா ஒரு ஜாக்பாட் ஒண்ணு அடிச்சிருக்கும்மா. ஐஸ்வர்யா எப்படியாவது வெளிய அனுப்புறது" அப்படின்னு. "என்னடா?" அப்படின்னு கேட்கும்போது, "அவ முன்னாடி லவ் பண்ணால்லம்மா, அவளோட ஊர சுத்தி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட நெறைய இருக்கு. அத வச்சு நம்ம அவள வீட்ட விட்டு அனுப்பலாம். ஃபர்ஸ்ட்டு சொத்து எழுதி வைக்கணும் தாத்தா நம்ம பேர்ல. அதுக்கப்புறம் அவள அடிச்சு தொரத்தலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. "காட்டுறா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, நெருக்கமா இருக்க ஃபோட்டோஸ்லாம் நெறையவே இருக்கு ஐஸ்வர்யாது.